இன்னைக்கு காலகட்டங்கள்ல குழந்தைக்கு கூட சோறு ஊட்டும்போது ஃபோனை காமிச்சு தான் சோறு ஊட்டுறாங்க. ஆனா 80ஸ், 90ஸ் காலகட்டத்தில பொறந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிவிங்கிற ஒரு விஷயமும் ஒரு மிகப்பெரிய கனவா தான் இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி ஒருத்தர் வந்து வாழ்க்கையில சொந்தமா ஒரு வீடு கட்டுனா போதும், ஒரு கார் வாங்குனா போதும்னு நெனைக்கிறாங்களோ, அதே மாரி தான் அன்னைக்கு காலகட்டத்தில இருந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிவி வாங்குனா போதுன்ற நெலைமையில இருந்தாங்க. என்னப்பா டிவிங்கிறது அவ்வளவு பெரிய விஷயமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா டிவிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம் தான். 80ஸ், 90ஸ் காலகட்டங்கள்ல பொறந்தவங்களுக்கு. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல 1995 காலகட்டங்களுக்கு அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, டெலிவிஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேஷனல் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய அளவிலே வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்தி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் அடிப்படையா வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்தி டிவி ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு அந்த காலகட்டங்கள்ல தமிழ் சேனல் கொண்டுட்டு வந்தாங்க. தூர்தர்ஷன் தமிழ். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 12 மணி நேரம் தமிழ் ஓடும், 12 மணி நேரம் ஹிந்தி ஓடும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, தேசப்பற்ற வளர்க்கிற விதமா நெறைய நாடகங்கள் இதெல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல தான் முதல்ல ஒரு ஹீரோ அப்படிங்கிறவரு ஆல் இண்டியா லெவல்ல பேன் இண்டியா ஹீரோவா ஒருத்தர் வராரு. பேன் இண்டியா ஹீரோ அப்படிங்கிறவங்க இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒவ்வொரு படம் வரும்போது ஒவ்வொருத்தரும் மாறிட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து புஷ்பா படத்துல இருக்கக்கூடிய அல்லு அர்ஜுன் வந்தாருன்னா, அவரு இன்னைக்கு ஹீரோ இவரு இருப்பாரு. நாளைக்கு வந்து வேற ஒரு படம் வந்துச்சுன்னா, அன்னைக்கு ட்ரெண்டுல அன்னைக்கு அவரு ஹீரோவா இருப்பாரு. ஆனா, இவரு இருந்த வரைக்கும் இவரு ஒருத்தர் தான் பேன் இண்டியா ஹீரோவா இருந்தாரு. அவரு வேற யாரும் கிடையாது. த ஒன் அண்ட் ஒன்லி சக்திமான். அந்த சக்திமான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கங்காதர் திலகர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வந்து அவர் நடிச்சிருப்பாரு. அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு, ஒண்ணுமே தெரியாத ஒரு அப்பாவியான ஒரு கேரக்டரா தான் எனக்கு காமிச்சிருப்பாரு. ஆனா, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து உடனுக்குடனே எங்கெங்கலாம் கெட்டது நடக்குதோ, உடனடியா இப்ப நம்ம ஊர்ல எப்படி நம்ம ஸ்பைடர்மேன் படம் பார்க்கும்போது, அப்பாவியாட்டம் இருப்பாரு. எங்கேயாச்சும் ஒரு தப்பு நடந்தா உடனடியா போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு போய் மக்கள காப்பாத்துவாரு. அதே மாரி தான் சக்திமானும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டங்கள்ல அப்படித்தான் காமிச்சிருப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு கண் பார்வை குறைபாடு உள்ள ஒரு நபரா, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, மன வளர்ச்சி கம்மியா இருக்கக்கூடிய நபரா, லூஸ் டாக் அதிகமா விடக்கூடிய ஒரு நபரா, ஒரு காமெடி பெர்சனா தான் காமிப்பாங்க. ஆனா, மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா உடனே அவரு போய் காப்பாத்துவாரு. இப்படி இருந்துட்டு இருந்த காலகட்டங்கள்ல, பேன் இண்டியா ஹீரோனால அன்னைக்கு அவரு தான். அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி, என்னைக்கும் சரி. அவரு பொம்மை நாடகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல அவரு பொம்மை கிடையாது. சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க பேன் இண்டியா ஹீரோனா அவரு மட்டும் தான். அவர பார்த்த உடனே டிவி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மக்கள் முழுமையா நம்பிட்டு இருந்த காலகட்டங்கள். டிவில எது எதெல்லாம் வருதோ அதெல்லாம் நிஜம்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க. பெரியவங்களும் சரி, சின்ன குழந்தைங்களும் சரி. சின்ன குழந்தைங்க அப்படிங்கிறவங்கள பத்தி நம்ம சொல்லவே வேணாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்கலாம் ரொம்ப 2கே கிட்ஸு இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரில்லியன்ட்டா இருக்கிறாங்க. ஆனா, அன்னைக்கு காலகட்டத்தில அந்த 90ஸ் கிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு பிரில்லியன்டிசம் கிடையாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, மொட்டை மாடியிலேருந்து கீழ குதிச்சா சக்திமான் காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு மாடி மேலருந்து கீழ குதிக்கிறது. "ஏய் ஏன்டா குதிக்க போற? நீ கம்முனு இருடா சக்திமான் வந்து காப்பாத்துவார்றான்னு" சொல்லிட்டுலாம் கூட ஒரு சில குழந்தைகள் வந்து தவறுதலா அந்த மாரி இறந்து போனதா கூட ஒரு தகவல்கள்லாம் இருந்தது உண்டு. அந்த மாரி வந்து ஒரு சில தவறுகள் அறியாமையின் காரணமா ஒரு சில குழந்தைங்கலாம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சக்திமானுக்கு வந்து ஒரு சில எதிர்ப்புங்கிறத தெரிவிச்சாங்க. அந்த நாடகத்த பார்த்து தான் என்னுடைய அந்த பையன் இந்த மாரி பண்ணிப்புட்டான். பக்கத்துல இந்த பையன்ட்ட சொல்லியிருக்கிறான். எதனா ஒண்ணுனா சக்திமான் வந்து காப்பாத்துவாருன்னு சொல்லிட்டு. டிவில பார்க்கறத நெஜம்னே நம்பிட்டு இருந்தாங்க அன்னைய காலகட்டத்துல இருந்த மக்கள். அவங்கலாம் வந்து நடந்து முடிஞ்ச வாட்டி 2004, 5, 6, 7 இந்த ஒரு 4 வருஷ பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஒன் அண்ட் ஒன்லி பவர் ரேஞ்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் மாரி வந்துட்டு இருந்துச்சு. ஜெட்டக்ஸ்ன்னு ஒரு சேனலு. அது வந்து பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சியில 2006ல ஆட்சிக்கு வராங்க. ஆட்சிக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அன்றைய முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎம்கேவோட லீடரு கருணாநிதி ஐயா. அவரு என்ன பண்றாரு, மக்கள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, டிவி குடுக்குறோம்ன்னு சொல்லி டிவிலாம் குடுக்குறாரு. கொஞ்சம் நஞ்சம் டிவி பத்தி தெரியாம இருந்தவங்களுக்கும் கூட அனைவருக்குமே வீட்டுக்குமே டிவி போய் சேர்ந்துட்டு இருந்த காலகட்டங்கள் அது. அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, டெலிவிஷன் துறை வந்து இன்னும் ஒரு அபாரமான வளர்ச்சி அப்படிங்கிறது வந்துச்சு. 2006ல கலைஞர் டிவி அப்படிங்கிறது எல்லார் வீட்டுக்கும் குடுக்கலைன்னா, இன்னும் ஒரு 5 வருஷம் நம்மலாம் பின்தங்கி இருந்திருப்போம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படிங்கிறத ஏற்படுத்துனுச்சு. சரி வாங்க கான்செப்ட்க்குள்ள போலாம். அப்படி இருந்த காலகட்டங்கள்ல ஜெட்டக்ஸ்ன்னு ஒரு சேனலு. அந்த ஜெட்டக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பவர் ரேஞ்சர்ன்னு ஒரு நாடகம். இங்கிலீஷ் வெர்ஷன் தான். தமிழ் டப்பிங்கு. பவர் ரேஞ்சர். பவர் ரேஞ்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிவப்பு, மஞ்சளு, பச்சை, ப்ளூவு, ஆரஞ்சு 5 கலர் இருக்கும். ஒரு சில பவர் ரேஞ்சர்லாம் பார்த்தீங்கன்னா, 7 கலர்லாம் இருக்கும். 9 கலர்லாம் இருக்கும். என்னடா இந்த கலர்லாம் கூட பவர் ரேஞ்சர் இருக்குதான்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு பவர் ரேஞ்சருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கும். தனித்தனி பவர் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு, பிள்ளைங்கலாம் அப்ப என்ன பண்ணுவாங்க, "ஏய் பவர் ரேஞ்சர், நான் ஒரு பவர் ரேஞ்சர். டேய் நான் ரெட்டுடா.
அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். இன்னொருத்தன் ஏய் நான் கிரீன்ரா அப்படிம்மா. இன்னொருத்தன் நீங்க 2 பேருமே ரெட் இல்ல நான் தான் ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னமோ இப்படி காமிச்சு இப்படி அமுக்குவாங்க. அதெல்லாம் குழந்தைகளுக்கே உண்டான ஒரு பண்புங்கிற மாதிரி அன்னைக்கு வந்து ஒரு சக்க விளாசலாசிடுச்சு அந்த எஸ்பிடி எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு பவர் ரேஞ்சர். இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் அதை பார்த்தா கொஞ்சம் காமெடியாக தோணும், கொஞ்சம் போர் அடிக்கும். ஆனால் அன்னைக்கு எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது அதுதான். அந்த பவர் ரேஞ்சர்ஸ்லாம் ஓடிட்டு இருந்த காலகட்டங்கள்லாம் போன வாட்டி ஒரு 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 எப்படி சொல்லலாம், ஒரு புயல் மாதிரி ஒன்று அடிச்சிச்சுன்னு சொல்லலாம். என்ன புயல்? பென்டன் சொல்லி ஒரு கார்ட்டூன் உள்ளாடி வந்துச்சு. அன்னைக்கு இருந்து அது ஒரு 7 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்துனுச்சு. 2006, 2007 காலகட்டங்களுக்கு பின்னாடி தான் வந்துச்சு பென்டன் அப்படிங்கக்கூடிய ஒரு நாடகம். ஏலியன் அப்படிங்கிற ஒரு கதையை கான்செப்டாக வச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா சக்க ஓட்டம் ஓடுனுச்சு பென்டன். யாரை பார்த்தாலும் பவர் ரேஞ்சரை கூட இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேரல. சக்திமான் கூட இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. அதோடைய பொருட்கள்னு சொல்லி எதுவும் சேல் ஆகல. ஆனால் அந்த பவர் ரேஞ்சருக்கு பண்ணாத ஒரு சாதனை, சக்திமான் பண்ணாத சாதனை பென்டன் பண்ணுச்சு. பென்டன் டிஷர்ட்டு, பென்டன் பேண்ட்டு, பென்டன் வாட்ச்சு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் வந்துச்சு. நம்ம எங்கேயோ ஒரு நாட்டில் தயாரித்த அந்த பென்டனுடைய கார்ட்டூனுடைய இது நம்ம தமிழ்நாட்டில் சேலம் அம்மாப்பேட்டை வண்டி வெடிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா பென்டன் வாட்ச் விற்பாங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் வாங்குவாங்க. பென்டன் வாட்ச்சு பென்டன் வாட்சுன்ட்டு. அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி மக்களுக்குள்ளாடி, குழந்தைங்களுக்குள்ளாடி ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறத உருவாக்குனது அந்த பென்டன் நாடகம் தான். அந்த பென்டன் நாடகம் வந்துச்சு. அந்த பென்டன் நாடகம் ஓடிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா டோரா புஜ்ஜின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாப்பா கூட வந்து ஒரு மங்கி இருக்கும். அது வந்துச்சு. அது இன்றைக்கும் கூட வந்து கரண்ட்டில் ஓடிட்டு தான் இருக்குது. இந்த பென்டன் ஓடிட்டு இருந்த நேரத்தில் இவங்களுக்கு ஈக்குவலாக வந்து பென்டன் ஓனது கார்ட்டூன் நெட்வொர்க்கு. அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா சுட்டி டிவி வந்து அவங்க ஒரு கேரக்டர் உள்ளாடி இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜாக்கி சானின் சாகசங்கள் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து ஜாக்கி சான் சம்மந்தப்பட்ட ஒரு கார்ட்டூன் அனிமி. அது வந்து பென்டன் எப்படி ஓடிட்டு இருந்துச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுவும் போடுவாங்க. இவங்களுக்குள்ளாடி ஒரு ஒத்துமலம் கூட இருந்துச்சு. இவங்க ஷோ 5:30 மணிக்கு போடுவாங்க, இவங்க ஷோ 5 மணிக்கு போடுவாங்க. பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, மொதல் 1/2 மணி நேரம் இதை பார்ப்பாங்க, அடுத்த 1/2 மணி நேரம் இதை பார்ப்பாங்க, மறுபடியும் அடுத்த 1/2 மணி நேரம் டோரா புஜ்ஜி பார்ப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஓடிட்டு இருந்துச்சு. மக்களை குழந்தைங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோசரமே எல்லா டிவி சேனலுக்காரங்களுமே போட்டி போட்டு அனிமி உருவாக்குனாங்க. அதை பார்த்துலாம் கூட நிறைய பேர் அவன் ஜாக்கி சான்லாம் முழுக்க முழுக்க அந்த கராத்தே, தற்காப்பு கலை அதை வச்சு அவங்க சாகசம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா இவங்க 2 பேரையும் பண்ணுறத பார்த்துட்டு இருந்தாங்க. மக்கள் வந்து இதை பார்த்துட்டு சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, ஆக்ஷனு இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்ட்டூனில் வந்து பார்த்திங்கன்னா மக்களை சின்ன பிள்ளைங்களை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க 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 ஒரு உட்காந்து வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கிறாங்களே தவிர அதை சம்மந்தப்பட்ட ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கார்ட்டூன் அப்படிங்கிறது வெளியில் வரது கிடையாது. உக்காந்துட்டு இருக்குதுங்களா, உக்காந்துட்டு இப்படி கையை கட்டிட்டு இப்படியே தான் பார்த்துட்டு இருக்குதுங்க. அந்த மாதிரி தான் வச்சுருக்கிறாங்களே தவிர அன்னைக்கு நாங்கள் பார்க்கும்போது இந்த இதை பார்த்துட்டு அன்னைக்கெல்லாம் அறியாமையின் காரணமாக சக்திமானை பார்த்துட்டு மேலேருந்து கீழே குதிச்சாங்க. அதில் வந்து சோசியல் மெசேஜெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஒரு சில விஷயங்கள்லாம். வெளியில் யாராச்சும் கூப்பிட்டா வெளியில் யாரு கூடயும் போகக்கூடாது. அன்னைக்கெல்லாம் குழந்தைங்கள்லாம் கடத்திட்டு போவாங்க. சக்திமானில் காட்டுவாங்க, யாராச்சும் முன்ன பின்ன தெரியாதவங்க கூப்பிட்டாங்கன்னா போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லி கூட சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்ட்டூன்லாம் பாருங்கள், உட்காந்துட்டு சும்மாவே தூங்குறது, சும்மாவே உட்காந்துட்டு இருக்கிறது, விளையாடுறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறது, சும்மாவே சுற்றிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியே தாங்க காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு இருந்த கார்ட்டூன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோசியல் மெசேஜ் கொண்டு வர மாதிரி, சோசியல் அவேர்னஸை இது பண்ணுற மாதிரி ஒரு நல்ல விஷயமா பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்ட்டூன்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பிள்ளைங்களை வந்து சோம்பேறியாகிறது. இப்போ எதுனா ஒன்று கேட்டோம்னா நோ நோ. இது வந்து ஒரு நாடகத்தில் வரக்கூடியது, ஒரு கார்ட்டூன் அனிமையில் வருது. அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் ஏதாச்சும் ஒன்று சொன்னாங்கன்னா குழந்தைங்க வந்து நோ நோ அப்படிங்கும். இன்றைக்கி அதே மாதிரி தான் இந்த பிள்ளைங்களும் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, நோ நோ அப்படின்னு சொல்லுதுங்க. இதெல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயமானு சொல்லி கேட்டோம்னா நல்ல விஷயம் கிடையாது. எதா இருந்தாலும் அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு பயன்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு கருத்து அப்படிங்கிறது கிடைக்கணும். ஸோ கார்ட்டூன் பார்க்குறது தப்பு இல்லை. அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம பிரித்து எடுத்துக்கிட்டோம்னா அதுவே போதும்.